இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். மாற்றங்கள் என்கிற ஒரு வேத பாடத்தின் கீழாக நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே வருகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நம்மோடு கூட அருமையான 4 நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய பேர் ரூபன், நான் தஞ்சாவூர்லேருந்து வருகிறேன். என்னுடைய பேர் இம்மானுவேல், நானும் தஞ்சாவூர்லேருந்து வரேன். என்னோட பேர் ஸ்ரீகாந்த், நான் குடுவாஞ்சேரியிலேருந்து வரேன். என்னுடைய பெயர் டேனியல், கும்பகோணத்திலேருந்து வருகிறேன். நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிப்போம். ஒரு சிறு ஜெபம் பண்ணிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, பரிசுத்த ஆவியின் துணை இல்லாமல் எங்களால் புரிந்து கொள்ள இயலாது, எங்களால் ஒப்படைக்க இயலாது. நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். போன வகுப்பில் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் இந்த சிறைச்சாலைக்காரன் என்கிற ஒரு மனுஷன் எப்படி மாறினா அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். சிறைச்சாலைக்காரன் துன்பப்படுத்தினவன். அவன் என்னென்ன மாற்றங்களுக்குள்ளாம் போகிறான். யார் துன்பப்படுத்தினானோ அவனே போய் காலில் விழுறான். யார் துன்பப்படுத்தினானோ அவனே ரட்சிக்கப்படுவது எப்படின்னு கேள்வி கேட்டான். யார் துன்பப்படுத்தினானோ அவனே போய் காயங்களை கழுவுறான். யார் துன்பப்படுத்தினானோ அவனும் அவன் வீட்டாரை சேர்ந்து பேப்டிசம் எடுக்கிறாங்க. அவன் போய் என்ன பண்ணுறான், சாப்பாடை உடனே ரெடி பண்ணி அங்கே பவுலுக்கும் சீலாவுக்கு கொடுக்குறான். ஏன்னா அவன் விசுவாசம் உள்ளவனாக மாறினா, அவன் மனமகிழ்ச்சியாக மாறினா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, அப்படின்னா எங்கெல்லாம் இந்த கன்வர்ஷன், எங்கெல்லாம் இந்த மாற்றம் வருகிறதோ அந்த மாற்றம் எப்படி வந்துச்சுன்றதை ஆண்டவர் அங்கேயே வச்சிருப்பார். அப்போ அங்கே ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அந்த சம்பவம் பூமி அதிர்ந்தது. அந்த சம்பவம் சரி, இது இயல்பான விஷயமா? பல இடத்துல சுனாமி வருது, அது வருது, இது வருது. அது மாதிரி வந்துச்சா? அது மட்டும் இல்லை, அங்கே கைதிகளுடைய விலங்குகளெல்லாம் கலன்று கீழே விழுந்துச்சு. சிறைச்சாலை கதவுகள் இடிஞ்சு விழாமல் அது திறந்தது. அப்போ தேவன் தாமே அந்த காரியத்தை செய்கிறார். அப்போ தேவன் அதை செய்கிறார் அப்படின்னா அதற்கும் இதுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, வித்தியாசம் என்ன? ஆண்டவர் தான் இந்த காரியத்தை செய்கிறார்னா ஆண்டவர் எப்போ செய்தார் அதைத்தான் போன வகுப்பில் நம்ம படிக்க ஆரம்பித்தோம். இந்த வகுப்பில் திரும்பவும் நம்ம என்ன செய்வோம்னா அதை சற்று படித்து கொஞ்சம் ஆழமாக நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதுதான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்ப இங்க பவுலும் சீலாவும் செய்த 2 செயல்கள் இங்க இருக்குது. ஒன்று, அவங்க என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க, பிரேயர். அடுத்தது என்ன பண்றாங்க? தேவனை துதித்தார்கள். சரிங்களா? துதித்தார்கள். சரி, இப்போ எப்போ ஜெபம் பண்ணாங்க, எப்போ துதிச்சாங்க? இங்கே தான் முக்கியமான விஷயமே இருக்குது. எப்போ துதிச்சாங்க? டைசன் சொல்ல முடியுமா? ஹெல்ப் பண்ண முடியுமா எனக்கு? இவங்க எப்போ துதிச்சாங்க? என்ன சுச்சுவேஷனில் அவங்க இருக்கிறாங்க? ஒரு துதி செலுத்தணும்னு சொன்னால் மனசில் சந்தோஷம் வரணும். இவங்க சந்தோஷத்துலையா இருக்கிறாங்க? இல்லை. அப்போ பாருங்கள், நம்மெல்லாம் துதிக்கும் பொழுது நம்ம எப்போ போய் சாட்சி சொல்கிறோம்? ஆண்டவர் இது செய்து முடித்தார், உடனே போயிட்டு கோயிலில் போய் சாட்சி சொல்கிறோம். இங்கே அவங்க துதிப்பதற்கு என்ன மகிழ்ச்சி அவங்களுக்கு இருந்துச்சு? எதுவுமே இல்லை. ஆனால் துதிச்சாங்களே. எப்படி துதிச்சாங்க? இப்போ அவங்க ஜெபித்தாங்க, அவங்க துதித்தாங்க. எப்படி இதை செஞ்சாங்க? இன்ஃபேக்ட் 3வது இன்னொரு விஷயமும் செய்கிறாங்க. அவங்க ஜெபித்தாங்க, அவங்க துதிச்சாங்க, இன்னொரு விஷயமும் செய்கிறாங்க. பாருங்க, வசனம் 27 நான் வாசிக்கிறேன். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனாள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். படித்தோம் நம்ம இல்லையா? 28, பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஊழியம் பண்ணோன்னு வச்சுப்போம், நம்மளை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம், கொண்டு போய் செம்மையாக அடிச்சுட்டு உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ ஆண்டவர் கதவெல்லாம் திறந்து கொடுக்குறார். நம்ம ஓடி போவோமா, அங்கேயே இருப்போமா? ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் துதித்தேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடுவேனா, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோமா? ஓடி தான் போவோம். ஆனால் பவுலும் சீலாவும் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற மற்ற எல்லா கைதிகளும் கூட ஓடலை. எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ 3வது ஒரு செயல், நீ ஒன்றும் உனக்கு கேடு உண்டாக்காத அப்படின்ற ஒரு விஷயம், வார்த்தையை எப்படி பவுலும் சீலாவும் சொல்ல முடிஞ்சிச்சு? டேய், என்னை அடிச்சல்ல,
என்னை கொண்டு போய் உள்ளே எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டை கொடுத்த எனக்கு என்ன, இப்போ நீ போய் சாவு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லை அப்படியே கூட விட்டுறலாம். ஆனால் அவன் எதுவுமே செய்யாமல் அவன் வாயிலேருந்து வர்ற வார்த்தை, நீ உனக்கு ஒன்றும் செஞ்சுக்காதப்பா, கேடு உனக்கு எதையுமே செஞ்சுக்காது அப்படின்னு சொல்லும்போது, அந்த அன்பு தன்னை ஒருத்தன் அடிச்சிருக்கிறான், என்ன அவன் வந்து எல்லா துன்பத்தையும் கொடுத்துருக்கிறான், அவன் மேலே இவன் அன்பு காட்டுற அளவுக்கு எப்படி அது வந்துச்சு, எங்கேருந்து அந்த அன்பு சுரந்துச்சு? ஸோ அந்த வேளையில் அந்த சுச்சுவேஷனில் ஜெபம் பண்ணாங்க, அந்த சுச்சுவேஷனில் துதிச்சாங்க, அந்த சுச்சுவேஷனில் அவங்க அன்பு பாராட்டினாங்க. இதெல்லாம் யார்கிட்ட? துன்பப்படுத்தினவன்கிட்ட இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறாங்க. எப்படி இந்த மாதிரி முடிஞ்சிச்சு? ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அங்கே தான் வரும். ஜெபித்தார்கள், துதித்தார்கள், அன்பு செலுத்தினார்கள். அது இவனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. நீங்களாம் எங்கேருந்து வரீங்கப்பா? நான் உனக்கு இவ்வளோ தீங்கு செஞ்சுருக்கிறேன், எனக்கு வந்து எதுவும் கேடு உண்டாக்காது, நீ சாவாத, நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்னு என் மேலே ஏன் நீங்கள் இரக்கம் பாராட்டுறீங்க, என் மேலே ஏன் நீங்கள் அன்பு பாராட்டுறீங்க அப்படின்ற ஒரு அந்த காரியம்தான் இவனை இவ்வளோ மாற்றத்துக்குள்ளே கொண்டு போச்சு. சரி, அப்போ பவுலுடைய வாழ்க்கை, சீலாவினுடைய வாழ்க்கை இப்படி மாற்றத்தை கொண்டு வந்தது. இன்னும் கூட சொல்லலாம், பவுலுக்கும் சீலாவுக்கும் ஒரு துன்பம் வந்தது, அந்த துன்பத்தை கையாண்ட விதம் ஒரு ஆத்மா ரட்சிப்புக்குள்ள வந்துச்சு. பவுலுக்கும் சீலாவுக்கும் துன்பம் வந்துச்சு, அந்த துன்பம் இந்த ஒரு ஆத்மா மறுபடியும் பிறப்பதற்கு, மனம் மாறுவதற்கு, குணம் மாறுவதற்கு உதவி செஞ்சிச்சு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு துன்பம் இருக்குது, அந்த துன்பத்தை நீங்கள் கரெக்டாக பவுல் மாதிரி டீல் பண்ணுறீங்களா? ஆர் யூ ப்ரேயிங்? நீங்கள் துதிக்கிறீங்களா? உங்களுக்கு துன்பம் செலுத்துகிறவங்கள்ட்ட நீங்கள் வந்து அன்பு பாராட்டுறீங்களா? நீ உனக்கு ஒரு கேடு ஒன்றும் செஞ்சுக்காத, நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோமா? அதை நம்ம செய்வோமானால் இந்த மாதிரி சிறைச்சாலைக்காரன் அவனை மாதிரி ஒரு ஆத்துமா நமக்கும் கிடைப்பாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் துன்பம், ஒரு ஊழியம் செய்கிறோம், ஒரு நல்லது செய்கிறோம், நமக்கு திரும்ப நமக்கு கெடுதி வருது, அதை பவுல் மாதிரி ஹேண்டில் பண்ணுறோமா? அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான். பவுல் மாதிரி அந்த சுச்சுவேஷனில் ஜெபிக்கிறோமா? அந்த சுச்சுவேஷனில் துதிக்கிறோமா? அந்த சுச்சுவேஷனில் நம்ம அன்பு பாராட்டுறோமா? அப்படி அன்பு பாராட்டுவோமானால் அது இந்த மாதிரி அற்புதமான ஒரு அதிகாரி ஞான முழுக்கு பெறுவான். அப்போ சபையில் ஞான முழுக்கு வேண்டுமா? என்ன, கணவன் வராங்க மனைவி வரல, குடும்பமாக ஞான முழுக்கு வேண்டுமா? இங்கே பாருங்க, அருமையான வாய்ப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, ஒரு துன்பத்தை எப்படி பவுலார் ஹேண்டில் பண்ணுறாரு, சீலா எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதனுடைய விளைவு தான் இது. சரி, இது அவன் அனுபவித்தது, எப்படி இதை கற்றுக்கிட்டான் அதை ஒரு இடத்துல சொல்கிறாப்புல கவனிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் இதுதான் பவுல் தான் இதெல்லாம் சொல்ல முடியும், ஏன்னா அவ்வளோ ஊழியங்களை செய்தவர். அவர் என்ன சொல்கிறார் கொஞ்சம் கவனிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 4 பாருங்க. பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமாம், ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன்ப்பா, ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ என்ன செய்ய, நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும். இப்போ வசனம் 6, இப்போ சந்தோஷத்துக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறார் விஷயத்தை. வசனம் 6 பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க சந்தோஷப்படுங்க. நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், சந்தோஷப்படுங்கன்னு சொன்னாரு. ஓகே, சந்தோஷப்படணும். என்ன படக்கூடாது ரூபன்? கவலைப்படக்கூடாது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. அடுத்த ஸ்டெப்பு, நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ யார் யாரெல்லாம் வந்து தேவனுக்கு அவங்க நன்றி சொல்கிறாங்களோ, தேவனை யார் யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ, முதல்ல ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபத்தில் எதுக்காகவும் அவங்க நன்றி சொல்கிறாங்க.
அப்படி ஜெபம் பண்ணி அவங்க துதிச்சாங்கன்னு சொன்னால் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. நீங்கள் கடந்து போகிற அந்த கஷ்டத்திற்காக, கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் துதிச்சிங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க, நீங்கள் சந்தோஷமாக மாறுவீங்க. ஆனால் நம்ம துக்கம் நம்ம கழுத்தை நெரிக்கும் பொழுது, மனசை அப்படியே நெருக்கி அப்படியே புளியும் பொழுது ஜெபம் பண்ணுறத விட்டுறோம். அப்படியே ஜெபம் பண்ணாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறத விட்டுறோம். என்னமோ துக்கம் நம்ம உரிமை மாதிரி அந்த துக்கத்தை என்ன பண்ணுறோம், கையில் பிடிச்சி வச்சுருக்கிறோம் நம்ம. ஆனால் நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் டேக் டைம் டு ப்ரே. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் துதிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு துக்கம் வராது. அதுக்கு பதிலாக என்ன வருது பாருங்கள், அப்பொழுது. வசனம் 7 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ இருதயம் கிறிஸ்துவுக்குள்ளாக காக்கப்படணும்னு சொன்னால் அங்கே என்ன வரணும்? அங்கே அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ சமாதானம் எப்போ வரும் டைசன்? ஃபஸ்ட்டு ப்ரேயர், நெக்ஸ்ட் கம்ஸ் த ப்ரைஸ். இப்படி நீங்கள் ப்ரைஸ் பண்ணும்போது கவலை வராது. கவலைக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வரும்? அதுதான் வசனம் 7 சொல்லுது. எது நிரம்பும்? எது நிரம்பும்? தேவ சமாதானம் உங்கள் மனசை அங்கே இங்கும் ஓடி அலைபாய விடாது, காத்துக்கொள்ளும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரேயர். அந்த ப்ரேயரில் ஒரே அழுகாச்சியா? அண்ணாள் மாதிரியா? சாப்பிடாம துக்கமாக ஆலயத்தில் போயிட்டு அழுதுகிட்டே இருந்தால், சாப்பிடாத இருந்தால் அந்த மாதிரியா? இல்லை, நல்ல உதாரணம் கிடையாது. இப்போ நம்ம அப்படி இல்லாமல் நம்ம ஆண்டவருக்கு அந்த சமயத்தில் எதுக்கோ நம்ம நன்றி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய விளைவு கவலைப்பட மாட்டோம். தேவ சமாதானம் இருதயத்தை ஆளுகை செய்கிறது. இங்கே என்னத்தை செஞ்சாரோ அந்த ஃபார்முலாவை தான் இங்கே சொல்கிறார். இப்போ கேள்வி, பவுலார் இந்த மாதிரி ஒரு துன்பத்தை இப்படி தான் கையாளணும், துன்பத்தின் போது நம்ம ஜெபிக்கணும், துன்பத்தின் போது துதிக்கணும் அப்படின்ற விஷயத்தை எங்கேருந்து கற்றுக்கிட்டார்? ஃப்ரம் வேர்? அவர் எங்கேருந்து கற்றுக்கிட்டார்? துன்பப்படும் பொழுது ஜெபிக்கணும் என்ற அடிப்படை ஃபண்டமெண்டல் ஃபேக்ட் இது எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு? ஒரு ஆள்கிட்ட கற்றுக்கிட்டார். அதுதான் அவர் கற்றுக்கிட்ட முதல் பாடம். எங்கே தெரியுமா? வாங்க அப்போஸ்தலருக்கு வாங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வசனம் 58. அப்போஸ்தலர் 7:58. அப்போஸ்தலர் 7:58. ரூபன் வாசிக்க முடியுமா? 7:58. 7:58. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். ஓகே, இது என்ன சம்பவம் உங்களுக்கு ஞாபகத்தில் வருதா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் ஸ்தேவான். இப்போ ஸ்தேவானுடைய ட்ரெஸ்ஸையும் கழட்டினாங்க. வேற யாரும் ட்ரெஸ்ஸை கழட்டினாங்க படிச்சிருக்கிறோமே நம்ம. ஓகே, இயேசுவனுடைய வஸ்திரத்தையும் கழட்டினாங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அவனுடைய வஸ்திரங்களை கிழித்து, யார் வஸ்திரத்தை கிழிச்சாங்களா? அங்கே பவுல் சீலாவுடைய வஸ்திரத்தை கிழிச்சாங்க. இப்போ ஸ்தேவானுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சு அப்புறப்படுத்தி அதை ட்ரெஸ்ஸை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு யார் கையில் கொடுக்குறாங்க? இந்த பவுல்கிட்ட தான் கொடுக்குறாங்க, இந்த சவுல்கிட்ட தான் கொடுக்குறாங்க. அவன் ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுறான்? வச்சுட்டு இருக்கிறான். என்ன? ஓகே ஓகே அப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில். அந்த வாலிபன் யார்? அப்ப ஸ்தேவான். அந்த பவுல் தான் அந்த வாலிபன்றதை நம்ம புரிஞ்சிருக்கிறோம். என்ன? வசனம் 58-59. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஓகே, தொடர்ந்து. அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரோம் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஓகே, இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அப்ப ஸ்தேவானை துன்புறுத்துறாங்க. என்ன? ஸ்தேவானை துன்புறுத்தும் போது ஸ்தேவான் என்ன செஞ்சான்? ஜெபித்தான். இதை யார் பார்க்குறா? க்ளோஸாக வாட்ச் பண்ணுறா? ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தான் பாருங்க. என்ன ட்ரெஸ் எல்லாம் வச்சுருந்தான் பாருங்க, மற்றவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுருந்தான் பாருங்க. அந்த ட்ரெஸ்ஸை வச்சுருந்த அந்த வாலிபன் பார்க்குறான், என்னடா இது, எல்லாரும் அடிக்கும்போது அழுவாங்க, சபிப்பாங்க, ஆனால் இவன் எப்படி ஜெபம் பண்ணுறான்,
ஸ்தேவானுடைய ஜெபத்தை பவுல் பார்க்கிறான். அதனுடைய விளைவு இங்கே இவனுக்கு அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி வருது. இவனும் என்ன பண்ணுறான்? ஜெபம் பண்ணுறான். என்ன சரி, இப்போ பவுல் எங்கேருந்து கற்றுக்கிட்டான்? இப்போ ஸ்டீஃபன்ட்டு கற்றுக்கிட்டான். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. இதை படிக்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஸ்டீஃபன் எங்கேருந்து கற்றுக்கிட்டான்? ஸ்டீஃபன் எங்கேருந்து கற்றுக்கிட்டான்? எங்கேருந்து கற்றுக்கணும்ல. ஏன்னா ஒருத்தங்க துன்புறுத்தும் பொழுது அந்த துன்பத்தில் ஜெபம் பண்ணணும், அந்த துன்பத்தில் அவங்களுக்கு நன்மை உண்டாக்க நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு ஜெபத்தை ஏசு இங்கே செஞ்சாரா? ஏசு செஞ்சாரா? லூக்கா 23க்கு வாங்க. லூக்கா 23 வசனம் 34 வாசிங்க. Luke 23 verse 34. Luke 23 verse 34. இப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து கலகத்து நிமித்தமும் கொலைபாதகத்து நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசுவையோ அவர் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுத்தான். இப்போ வசனம் 39 போங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஒருத்தன் இகழ்றான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இப்போ ஒருத்தன், ஒரு சிலுவையில் அறையப்பட்ட ஒருத்தன், அவன் சொல்றான், ஏன்பா இது பண்ணுற? நம்மெல்லாம் அடி வாங்குறோம்னா நியாயப்படி அடி வாங்குறோம், நம்ம தேவை தான் நமக்கு. ஆனால் அவர் ஒரு தப்பு செய்யலையே. இப்போ அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். நான் இயேசு ஏற்கனவே ஒரு ஜெபம் பண்ணார், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. அப்போ ஸ்தேவான் எங்கேருந்து கற்றுக்கிட்டான்? இயேசுட்டேருந்து கற்றுக்கிட்டான். அப்போ இயேசுவினுடைய ஜெபம் ஸ்தேவானை பாதிக்குது, ஸ்தேவானுடைய ஜெபம் பவுலை பாதிக்குது. இப்போ பவுலுடைய ஜெபம் யாரை பாதிக்குது? பவுல் துன்பத்தில் அவன் ஜெபிக்கிறான், பவுல் துன்பத்தில் அவன் துதிக்கிறான், பவுல் துன்பத்தின் போது அவன் போய் நீ உனக்கு ஒன்றும் கேடு உண்டாக்கி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பாராட்டுறான். அந்த மனசு வேணும்ல, அந்த மனசை காட்டுறான். அது இந்த சிறைச்சாலை அதிகாரியை மாற்றுகிறது. அப்போ இவன் மாறினான்னா காரணம் பவுலும் சீலாவும் துன்பத்தின் போது அவர்கள் அந்த துன்பத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அவங்க மன கஷ்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அவங்க மனசை உடைச்சவங்க, துன்புறுத்தினவங்க, அவங்களுக்காக இவன் ஜெபித்தான், அவங்களுக்காக இவன் துதித்தான், அவங்கள் மீது இவன் அன்பு பாராட்டினான். அது என்ன செஞ்சிச்சு? இப்படி செய்யும்போது இந்த இவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டுன்னு சொல்கிறோம்ல, அதோடு கூட பூமி அதிரும்படி தேவன் செய்தார். அப்போ நம்ம குறிப்பாக எப்போ ஜெபிக்கணும், குறிப்பாக எப்போ துதிக்கணும், குறிப்பாக யார்கிட்ட அன்பு காட்டணும் அப்படின்னா, துன்பத்தின் போது ஜெபிக்கிறோமா, துன்பத்தின் போது துதிக்கிறோமா, துன்பம் செஞ்ச பிள்ளைகளுக்கு உங்களை சுற்றி சுற்றி வந்து கொலை செய்யணும்னு சொல்லிட்டு விரும்புகிற பிள்ளைகள் மீது நம்ம அன்பு பாராட்டுறோமா? அப்படி செய்வோமானால் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட்டை தேவனே செய்வதற்கு காத்திருக்கிறார். அப்போ நம்ம அந்த மாதிரி ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் இந்த மாதிரி செய்வார், இந்த மாதிரி துதிச்சோம்னா ஆண்டவர் இந்த மாதிரி செய்ய காத்திருக்கிறார், இந்த மாதிரி அன்பு பாராட்டணும்னு சொன்னால் தேவன் நமக்கு ஒரு குடும்பத்தை விசுவாசம் உள்ளவராக மாற்றுவதற்கு அவர் காத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் முள் இல்லாமல் கிடையாது, முள் இல்லாமல் கிடையாது. ஆதாமுக்கு முட்களை கொடுத்தார், ஏவாளுக்கு பிரசவ வேதனையை கொடுத்தார். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் முள்ளை கொடுத்துருக்கிறார். அந்த முள்ளை எப்படி டீல் பண்ணுறீங்க? அப்போ அவனை கொண்டு போய் அடித்து உடச்சி உட்காவலில் போடும் பொழுது அங்கே கூட மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாமல் பார்த்துக்கிட்டான். அவனுக்கு எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணுன்றது இயேசு கற்றுக் கொடுத்துருந்தார், சேவான் கற்றுக் கொடுத்துருந்தார். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவன் உள் வாங்கிட்டு அந்த சமயத்தில் கூட ஜெபித்தான், துதித்தான். அதுதான் முதல் விதை. யாருப்பா இவங்க? நம்ம
இந்த சிறைச்சாலையில் ஒரு துதி பாடல்லாம் கேட்டதே கிடையாது. இப்படி பாடல்லாம் கேட்குறோமே. அப்போ இந்த மாதிரி சிறைச்சாலைக்காரர்கள் நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எதிர் வீடு, பக்கத்து வீடு, வேலை செய்கிற இடத்துல பழகிறவங்கள்ட்ட நம்ம துன்பத்தை எப்படி நம்ம கையாளுறோம்? துன்பத்தை பவுல் பக்காவாக கையாண்டான். அவனுக்கு ஆண்டவர் நல்ல ஆத்துமாக்களை கொடுத்தார். இன்னொரு விஷயம் நான் முடிக்கிறேன். நான் இவன் என்ன செஞ்சு கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க? நீங்கள் தான் முடிக்கணும். என்ன எதுக்காக அதிகாரிகள்லாம் சட்டை கழிச்சாங்க? அநேக அடிகளையே அடித்தாங்க. எதுக்காக ரூபன்? ஊழியம் செஞ்சாங்க. இப்போ கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலைக்குள்ளே ஊழியம் பண்ணானா பண்ணலையா? ஊழியம் செஞ்சான். பிரசங்கம் பண்ணானா டானியல்? பிரசங்கம் பண்ணல. என்ன மினிஸ்ட்ரி பண்ணா? ப்ரேயர் மினிஸ்ட்ரி, சாங் மினிஸ்ட்ரி பண்ணா. அங்கேயும் பேப்டிசம் நடந்துச்சு. அப்போ அடிப்படை ஃபண்டமெண்டல் ஃபேக்ட் என்ன? கிறிஸ்தவங்களுக்கு சந்தோஷத்துக்கு பஞ்சமே கிடையாது. எங்கே வேணால் போடு, எங்கள் ஆண்டவர் அங்கே இருப்பார். எங்கே வேணால் போடு, நான் ஆண்டவரோட பேசுவேன். எங்கே வேணால் போடு, என்னை துன்புறுத்தினவங்க நான் ஜெபம் பண்ணுவேன். அதுக்காகவும் நன்றி சொல்லுவேன். இந்த சிறைச்சாலையை கூட அழகாக ஒரு எஃபர்ட் மீட்டிங் ஸ்டேஜாக ஆண்டவர் மாற்றினார். பவுலார் எங்கெல்லாம் கால் மிதிக்கிறானோ அங்கெல்லாம் ஆத்துமாக்கள். சரி, இந்த கதை ஏதோ பவுலுக்கு மட்டும்தானா? அதுக்காகவும் ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு? இல்லை. உங்கள் வாழ்க்கையில் உள்ள துன்பத்தை நீங்கள் இப்படி தான் கையாளணும். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள் துதிக்கிறீங்களா? நீங்கள் அன்பு பாராட்டி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கும் அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொடுப்பார். அவனுக்கு மனமகிழ்ச்சி, உங்களுக்கும் மனமகிழ்ச்சி ஆண்டவர் கொடுப்பார். சரிங்களா? அப்போ நாம் செய்ய வேண்டியது 1, 2, 3. இதை செய்யும்போது என்ன கிடைக்கும் டானியல்? நமக்கு ஆத்மா கிடைக்கும். ஆத்மா. யார் மாதிரி? சிறைச்சாலை அதிகாரி. சிங்கிளா, ஃபேமிலியாவா? ஃபேமிலியாவே கிடைக்கும். அன்பான நேயர்களே, இதை கேட்டிங்களா? நாமும் சிறைச்சாலைக்காரன் எப்படி அவன் மாறினானோ அதே போல நாமும் மாறலாம். அது மட்டுமல்ல, பவுலை போல சீலாவை போல நாமும் ஜெபிப்போமானால், துதிப்போமானால், அன்பு பாராட்டுவோமானால், இந்த அதிகாரியை போல ஆத்துமாக்களை தேவன் நமக்கும் கொடுப்பார். அப்போ இவன் மாறினான். பவுலினுடைய ஜெபம், பவுலினுடைய துதி. ஒரு ஜெபம் பண்ணி முடிப்போமா? டானியல், ஜெபம் பண்ணுறீங்களா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல தெய்வமே, ஆண்டவரே, நல்ல பாடம் படித்தோம் அப்பா. வாழ்க்கையில் துன்பத்தை நாங்கள் எப்படி சந்திக்கணும் என்பதை படித்தோம் கர்த்தாவே. துன்பம் வரும்போது நாங்களும் ஜெபத்திலும் துதியிலும் எல்லாவற்றிலும் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. எங்களுக்கும் ஆத்மா தர உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசு நிறைந்த பரம தகப்பனே. ஆமென். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய தொடர்ச்சி இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். நன்றி.